بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பலவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபாத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை இந்த சுஹதாக்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அந்த தூதரை உருவாக்கிய அந்த முன்மாதிரி சமுதாயமான அந்த நபித்தோழர்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் முகமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக இந்த அறியப்படாத சஹாபாக்களும் அவர்தம் தியாக வரலாறும் என்கின்ற இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதர் அல்லாஹ்வினுடைய வேதங்களுக்கு விளக்க உரையாக அல்லாஹ்வினுடைய சட்டங்களை இந்த பூமியில நடத்தி காட்டுகின்ற ஒரு ரோல் மாடலாக இங்கே அனுப்பி வைத்த போது, ஏனென்று சொன்னால் வெறும் வேதத்தை மட்டும் அனுப்பி இருந்தால் கூட இதெல்லாம் ஏட்டுச் சுரைக்காய் கரிக்குதவாது என்று மக்கள் ஏளனம் பேசி புறக்கணித்து விடலாம் என்பதனால் அதை வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த வேதங்களின்பால் அழைக்கக்கூடிய அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தூதரை அனுப்பினார்.
வெறும் தூதர் மட்டும் போதுமா? அந்த தூதர் சொல்கின்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு முன்மாதிரி சமுதாயம் உருவாக வேண்டும். அப்படி உருவானால்தான் அதை கொண்டு இந்த உலக சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் அந்த முதல் சமுதாயமான அந்த சமுதாயத்தை ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால், அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்க வேண்டுமானால், இந்த தூதரின் நெறிமுறைகளின்பால் இந்த நிலத்தில ஒரு ஆட்சியை ஏற்படுத்த வேண்டுமானால், அதற்காக போராடக்கூடிய, அதற்காக தியாகம் செய்யக்கூடிய, அதை அப்படியே அந்த தூதரை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் முதலிலே வேண்டும். எந்த கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கும், அதற்காக போராடுவதற்கும், அதற்காக தியாகங்கள் புரிவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தால்தான் அந்த கொள்கை வெற்றி பெறுகின்றது. நாம் வரலாறுகளிலே காண்கின்ற உண்மை. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்வினை இன்றைக்கு உள்ள மக்கள் தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில நாம் இந்த பூமியில வாழவே முடியும். ஏனென்று சொன்னால், வரலாறை தெரியாத ஒரு சமுதாயம் வரலாறு பெற்றதாக இந்த உலகத்தில் வரலாறு கிடையாது. எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தான் அறிந்து கொள்ளவில்லையோ அந்த சமுதாயத்துக்கு என்னது வரலாறே இருக்காது. அதுதான் இன்றைக்கு நீங்கள் உலகமெல்லாம் இருக்கின்ற வரலாறு. ஏன் திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முந்தைய நபிமார்களுடைய வரலாறை சொல்லி காட்ட வேண்டும்? அந்த வரலாறுகளிலே இருந்து பாடங்களும் படிப்பினைகளும் வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு நாம் இங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். உள்ளத்தை உருக்கக்கூடிய, கண்களில் நீர் வர வைக்க அளவுக்கு அவர்களை போன்ற தியாகமெல்லாம் நாம் செய்ய முடியுமா என்கிற அளவுக்கு பல தியாக சீலர்களுடைய வாழ்வினை நாம் பார்த்து வருகின்றோம். இதை நம்ம மட்டும் கேட்டு பயனடைஞ்சா போதுமா? என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட தியாக வரலாறுகளை கேட்பதற்கு நாம நம்ம என்னங்கணும், மக்களிடத்தில் மற்ற சகோதரர்களை அழைத்து வரணும். ஏனென்று கேட்டால், இது போன்ற தியாக வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு என்னங்கப்படுறதில்ல, பெரும்பாலான பயான்களிலே பேசப்படுறதே இல்லை. இன்றைக்கு எல்லாம் மசாயில்களை கட்டிக்கொண்டு ஒருவருக்கு இது கூடுமா அது கூடுமா என்று அடித்து கொண்டு பேசுவதற்குத்தான் நேரம் இருக்கிறதே தவிர, இந்த மார்க்கத்துக்காக உயிர் நீத்த, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த இந்த சஹாபாக்களை பெருமக்களை பற்றி எல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த நபித்தோழருடைய பெயர் ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. ரபியா பின் கஅப் என்கின்ற இந்த நபித்தோழரை பற்றி இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். மதீனாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்த உடனேயே ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள். பள்ளிவாசல் என்ற உடனேயே இன்றைக்கு மாதிரி இல்லை. அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடாங்க, முதலாக தங்களுடைய சொந்த பணத்திலேயே இடத்தை வாங்கி கட்டினாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுன் நபவி, நபியினுடைய பள்ளிவாசல். அதுக்கு அர்த்தம் பேர் என்னது, மஸ்ஜிதுன் நபவின்னா நபியினுடைய பள்ளிவாசல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக கட்டிய அந்த பள்ளிவாசலிலே வெறும் பள்ளிவாசலாக மட்டும் அது பயன்படவில்லை. பள்ளிவாசல் இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்றதை நம்ம பார்த்தோம்னா 5 வேளை தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசல், மற்ற நேரத்திலெல்லாம் அடைத்து கிடக்கின்ற பள்ளிவாசல்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பொறுத்தவரையில அந்த பள்ளிவாசல் என்பது எப்படி இருந்தது? அதுதான் பள்ளிவாசல், அதுதான் பள்ளிக்கூடம், அதுதான் காலேஜ், அதுதான் என்னது தலைமைச் செயலகம், அதுதான் என்னது போர் பயிற்சி எடுக்கின்ற இடம், அதுதான் என்னது
கருவூலம், அரசாங்க கருவூலம் அத்துணையும் என்னது பள்ளிவாசலாகத்தான் திறந்தது. அந்த முதலிய கட்டப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு அடித்தளம். அந்த பள்ளி தான் என்னது பேஸ் என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த மஸ்ஜிதுன் நபவி திகழ்ந்தது. அந்த மஸ்ஜிதுன் நபவியில ஒரு வடக்கு பகுதியில ஒரு இடம் இருந்தது, கொஞ்சம் உயரமான இடம். அதுக்கு பேர் என்னது அஸ்ஸுப்பா. அஸ்ஸுப்பாண்டா திண்ணை என்று அர்த்தம். அஸ்ஸுப்பாண்டா என்ன அர்த்தம்? திண்ணை என்று அர்த்தம். பள்ளிவாசலின் சுவரை ஒட்டிய அந்த திண்ணைக்கு மேல நிழலுக்கான ஒரு தடுப்பு இருக்கும். இங்கேதான் யார் தங்கி இருப்பாங்க? மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தங்களுடைய வீடுகளிலே இருந்து துரத்தப்பட்டவர்களும் தங்கள் குடும்பங்களிலே இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களும் எங்கே தங்குவார்கள் என்றால், எங்கே தங்குவாங்க? இந்த சுப்பா என்கின்ற இந்த திண்ணை பகுதியிலே தான் தங்குவார்கள். திண்ணை தோழர்கள் என்று அவர்களுக்கு பெயர், அஸ்ஹாபு சுப்பா. அதாவது திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் தான், அந்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி என்கின்ற அந்த தோழர். இந்த அஸ்ஹாபு சுப்பாக்களுக்கு, இந்த திண்ணை தோழர்களுக்கு என்னது, அங்கேதான் எல்லாமே. தங்குறது அங்கேதான், தொழுகிறது அங்கேதான், அங்கேதான் எல்லாமே. அவர்களுடைய மொத்த வாழ்க்கையுமே என்னது அந்த திண்ணையிலே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கேதான் அவர்களுடைய கல்வி கற்றலும் நடைபெறுகின்றது. முதல் பள்ளிக்கூடம் எப்படி அர்க்கம் இல்லம் என்று பார்த்தோமோ, அந்த இரண்டாவது பள்ளிக்கூடம் இங்க இந்த திண்ணை தான். மார்க்கத்தை இந்த நபித்தோழர்கள் கற்றதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திண்ணையிலே தான். இந்த திண்ணை தோழர்கள் தான். வெறும் திண்ணை தோழர்கள் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே தூங்குறவங்க, நம்ம இன்றைக்கு மடங்களிலே தூங்குகின்றார்களே அது போன்ற துறவிகளைப் போல சோறு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி மடங்களிலே படுத்து கிடக்கின்றார்களே அப்படி நினைத்து விடக்கூடாது. போர் என்றால் யார் முதல்ல நிற்பாங்க? இந்த திண்ணை தோழர்கள் தான் முதலிலே நிற்பார்கள். ஒரு இஸ்லாத்தினுடைய பிரச்சனை என்றால் யார் களத்திலே முதலிலே நிற்பார்கள் என்றால் இந்த திண்ணை தோழர்கள் தான். இவர்கள் இந்த திண்ணை தோழர்களுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்ண உணவு இருக்காது. பெரும்பாலான வேளைகளிலே இவர்களுக்கு என்ன இருக்காது? உண்ண உணவு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வருகின்ற நபித்தோழர்கள் யாராவது எதனாச்சும் உணவு கொடுத்தாங்கன்னா அந்த உணவை அத்தனை பேரும் பகிர்ந்தளித்து உண்பார்கள். ஒரு பேரிச்சங்குலையை கொண்டு வந்து அந்த அங்கே இருக்கின்ற இது மாதிரி ஒரு தூண்ல கட்டி விட்டுட்டு, கம்பத்துல கட்டி விட்டுட்டு போவாங்க. பசிக்கும் போதெல்லாம் அந்த திண்ணை தோழர்கள் என்னப்பாங்க, அந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து உண்டு கொண்டிருப்பார்கள். சில சமயங்களிலே அது கூட கிடைக்காது. ரசூலுல்லாவுக்கே பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் உணவு உண்டா? திண்ணை தோழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அவர்களுக்கு சில சமயங்களிலே அது கூட கிடைக்காது. வம்பட்டினியாக தொழுகையிலே நிற்கும் போது மயங்கி விழுகின்ற சூழல் வரும். தொழுகையிலே நிற்கும் போது தங்களுடைய பசியின் காரணமாக என்னமாங்க மயங்கி கீழே விழுவார்கள். அதற்கு பிறகு யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமாங்க, உங்களுடைய தோழர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள், உங்களிலே யாராவது அவர்களை உணவுக்கு அழைத்து செல்கின்றீர்களா என்று கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமாங்க அழைச்சிக்கிட்டு போவாங்க. இந்த அஸ்ஹாபு சுப்பாவுல உள்ள முக்கியமான விஐபி எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, நபி தோழர்கள்லாம் பார்த்தோம்னா, முதடுக்கவும் பார்த்தோமே நம்ம கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு? திண்ணை தோழர்களிலே ஒருவர். இன்றைக்கு நாம புகாரி முஸ்லீம் என்று லட்சக்கணக்கான ஹதீஸ்களை வைத்திருக்கிறோமே, இந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்த ஒரு நபித்தோழர் யாரு? அபூ ஹுரைரா. அதிகமான ஹதீஸை அறிவிச்சவர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு? திண்ணை தோழர் தான். அவர் சொல்றாரு, புகாரியிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, மக்கள் எல்லாம் என்னண்டாங்க, தங்களுடைய வியாபாரத்திலும் தங்களுடைய விவசாயங்களிலும் கவனம் செலுத்தினாங்க, தங்களுடைய குடும்பங்களுக்கு சென்று விடுவார்கள். நாங்க என்னமோ திண்ணையில தான் இருப்போம், நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறீங்க அப்படின்னு அபூ ஹுரைராட்ட கேட்ட போது, எங்களுக்கு வேலையே அதுதானே, நாங்க பொழுதோட இருந்ததே பள்ளிவாசத்தானே,
திண்ணை பள்ளிக்கூடம் தானே, அந்த திண்ணை தோழர்கள் தானே நாங்க, அதனாலதான் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிக்க முடியுதுன்ட்டு யார் சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை என்னங்கிறாங்க, கடுமையான பசி பார்க்குறாங்க. பேரிச்சம்பழம் கூட தொங்கலை, எப்பவுமே அங்கே ஒரு பேரிச்சம் கொலை தொங்கும் இது மாதிரி ஒரு கம்பத்தில், அது கூட இல்லை. கடுமையான பசி, அபூ ஹுரைராவுக்கு கண்ணெல்லாம் இருட்டுது. என்னங்கிறாரு, எப்படி வாய் விட்டு கேட்கறதுன்னு அவருக்கு தெரியல. குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு என்னங்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய், உமரே இந்த அத்தியாயத்துக்கு கொஞ்சம் எனக்கு விளக்க சொல்லுங்களேன், வாயினால பசின்னு கேட்காம